இதுவே அக்கா வீட்டு ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி காரணம் சொல்லுமா? ஆனது கல்யாணத்துக்கு மாவளை கூட்டிட்டு வந்துட்டு, சூர்யா கல்யாணத்துக்கு மாவளை கூட்டிட்டு வந்துட்டு, நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து வச்சாதான் ஏன் சம்மந்தியில இப்படி இருக்காளுவே. நல்ல வேளை நான் அது புருஷனை என்னன்னு கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா அதுக்கு ஒரு காரணம் சொல்லும். கேட்காம இருந்ததே நல்லது. என்னவே போறாங்க, என் பிள்ளைக்கு ஒழுங்கா நிச்சயம் நடந்தா எனக்கு போதும். வாங்க 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 வாங்கனே, வாங்கம்மா. நேர்ல வந்து கூட முடியல, போன் போட்டுதான் கூப்பிட்டேன். ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டு எடுத்துட்டு தான் போனோம். வேணும்னா என் மவனை வண்டியில கூட்டிட்டு போய் விட சொல்லியே. இருக்கட்டும்மா, நாங்க ஆட்டோ பிடிச்சு போயிருவோம். பரவாயில்லை, இருக்கட்டும். ஆமா, உங்க மகன் எங்க? அவன் தோட்டத்துக்கு போயிருக்காமா, அங்க ஏதோ சின்ன வேலை இருக்குதாமே, அதான் அதை முடிச்சிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னான். அப்படியா? சரிண்ணே, சரி. உள்ள பாருங்கண்ணே. நிச்சயம் ஏழுமணி நடக்க பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு இருக்காவே. அப்புறம் அவங்க நிறைய வியாச வேண்டி இருக்கு. நிச்சயம் முடிஞ்ச உடனே டக்கு பக்கரு வாங்கிடுறானுங்க. இருங்க, பொறுமையா உட்காந்து பேசுவோம். சரிங்கம்மா. உள்ள பாருங்கண்ணே, நீங்களும் உள்ள பாருங்கம்மா. சேர் போட்டு வச்சுக்காம உட்காருங்க. சரி. நிறைய பேச வேண்டி இருக்கு. இன்னைக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். அந்த சுப்பிரமணி யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். நம்மகிட்டலாம் சுப்பிரமணியன் சொல்லிட்டு வீட்டுல அவனுக்கு பேர் சூர்யான்னு சொல்லியாவ. இதுலயே எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும். அதுக்கு பிறகு அந்த சுப்பிரமணியை சும்மாவே விடக்கூடாது. என்னாச்சு, லைனே போக மாட்டேங்கி. பேசாம நேர்ல போய் பார்த்தரலாமா? பிள்ளை அடிக்க மாட்டேங்க. ஒருவேளை டவர் கிடைக்கலையோ? என்னவா இருக்கும்? என்ன பிரச்சனைனே தெரியலையே. ஏங்க மருமகன் கூட நிக்காவே. மருமகனே, கெத்தை வாங்கத்தே, வாங்க மாமா. நடனா வந்தீங்க? இல்ல மருமகனே, ஆட்டோ பிடிச்சுதான் வந்தோம். ஆட்டோ வந்த பக்கம் நிக்கி பாருங்க. ஓ சரி சரி, நான் அப்பதே மண்டபத்துக்கு வந்துட்டு ஒரு போன் அடிச்சிருந்தா உங்களை வந்து பிக்கப் பண்ணி இருப்பேன். ரோசா அதெல்லாம் எங்க சொல்லியா? இது இருக்கட்டும் மருமகனே, பிள்ளைக்கு இங்க வேலை இருக்கும்ல, அந்த கவனத்துல இருந்திருப்பா. இருந்தாலும் வயசானவியா ஆட்டோ பிடிச்சு வந்து கஷ்டப்படணுமா? சொல்லியிருந்தா நான் கார்ல வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். இருக்கட்டும் மருமகனே, இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. நம்ம இன்னும் ஆட்டோல போனது இல்லையா, பஸ்ல போனது இல்லையா. அந்த காலத்துல எல்லாம் நடந்தே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம் நானும் இதேலாம். சரிங்கத்தே, உள்ள வாங்க. மருமகனே, எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாரும் உள்ளதாத்தே இருக்காவ. நீங்களும் மாமா உள்ள போங்க, ஒரு முக்கியமான போன் பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டு வரேன். மாமா உள்ள போங்க, அத்தை உள்ள போங்க. சரி மாப்ள. என்னாச்சு திடீர்னு ஆனந்துக்கு போனே போக மாட்டேங்கி? நம்மளுக்கு நெட்வொர்க் இல்லையா இல்ல அவஞ்சலுக்கு இல்லையா? வீட்டுல தானே இருக்கான், டவர்லாம் கிடைக்குமே. பிறவியும் போன் ரீச் ஆக மாட்டேங்கி. எனக்கும் டவர் காட்டுது, பிறவியும் போன் ரீச் ஆகல. ஒரு சமயம் ஆனந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பானோ என்னன்னே தெரியல. இந்த பயலை வீட்டுல விட்டுட்டு வந்ததே தப்பு. நம்ம கூடயே அழகா கூட்டிட்டு வந்திருக்கலாம். நான் எவ்வளவோ சொன்னேன், அம்மாதான் கேட்க மாட்டேன்னுட்டாவ. சரி சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போன் அடிச்சு பாப்போம். சமந்தி, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மைனி? என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்கனே. மைனி உள்ள வாங்க. மத்தவியெல்லாம் இங்க இருக்காவ சமந்தி. எல்லாரும் உள்ளதான் இருக்காவே. என் மகளும் இங்க இருக்காளுவே. எல்லாரும் வந்தாச்சு, எல்லாம் உள்ளதான் நிக்காவே. பொண்ணு ரெடி பண்ணிட்டு கிடப்பான்னு நினைக்கேன். அப்படியா சமந்தி? ஆமா மைனி, உள்ள வாங்க. என்ன உள்ள வாங்க. சரி சமந்தி. அக்கா கொடுத்து வச்சவியதான். அவிய சம்மந்தி மட்டும் சுவாடி போட்டுட்டு கரெக்டா வந்துடுவாவ. எனக்குதான் வந்து சேர்ந்திருக்க சம்மந்தியல்னு ஒண்ணு ஒத்தையா வந்து நிக்குது. என்னோட காணவே காணோம். இப்ப என் மகளுக்கு பாத்திருக்க வர மாதிரி ஒழுங்கா இருக்குமா இல்ல அதோட இதோ போலதான் இருக்குமான்னு தெரியலையே. நம்மளுக்கு வந்து வாய்க்கிறது எல்லாம் அப்படிதான் இருக்கு. என்னத்த சொல்ல? வாங்க வாங்க வாங்க. வாங்க பொண்ணி வா. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கக்கா. அன்னைக்கு சொல்றதுக்கு வீட்டுக்கு வந்து நீங்க வீட்டுல இல்ல. ஆமா ஆமா, அன்னபூர்ணி சொன்னா. அன்னபூர்ணி அண்ணன் வீட்டு விசேஷம். இதுக்கு மூணாவது மனுஷி மாதிரி அன்னைக்கு தான் வந்து நிப்பியா? நான் வாங்கிட்டு என்ன சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடி வான்னு சொன்னேனா இல்லையா? மைனி மன்னிச்சிருங்க, மைனி மன்னிச்சிருங்க. நானும் வரல வரலாம் தான் நினைச்சிருக்கேன் மைனி. இல்லதான்
இல்லக்கா அங்க வேலை இருக்கிறதுனால முன்னாடி மாதிரி ஓடி ஓடி வர முடியல அவளால. சின்ன வேற 12ஆம் படிச்சுட்டு இருக்க பத்தியில அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்ப வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு வயமங்க ஓடி வரது சரியா இருக்காது. அதனாலதான்க்கா வர முடியல. சரி தம்பி, பரவாயில்ல, அப்பப்ப அனுப்பி விடுங்க. ஆமா, யாழினி எங்க? மைனி, அவளுக்கு முக்கியமான பச்சை மைனி. செல்லம்மாவோட என் மகன் தான் படிச்சிட்டு இருக்கா. செல்லம்மாவோட வந்துட்டு போனாலும் மைனி. ஆனால கொஞ்சம் வரையில. அதான் மைனி காரணம். 2 பேருக்கும் முக்கியமான பச்சை இருக்கு வச்சிருங்க. அதனால கூட்டிட்டு வர முடியல மைனி. சரி என்ன பண்ணி, படிக்கிட்ட பிள்ளை படிப்பு தானே முக்கியம். நல்லா படிச்சு மொத ரேங்க் வாங்கட்டும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. ஆமைனி, டக்குனு புரிஞ்சுட்டீங்களா? பின்ன என் மகனால படிக்க வச்சுட்டு எனக்கு தெரியாத படிப்பு எவ்வளவு முக்கியம்னு. இந்த சீலத்தாதான் ஒழுங்கா படிக்காம போயிட்டா. அவளை நல்லா படிச்சிருந்தா காலேஜுக்கு ஆக்கியிருப்பேன். என்ன பண்ணி தொலைக்க அது மண்டையில படிப்பு ஏறாம போயிட்டு. சரி அதான் டக்கு புக்குன்னு கேட்டு கொடுத்துடலான்னு மாப்பிள்ளைய பார்த்தாச்சு. உள்ள போய் என்ன பண்ணி உள்ள சேர்ல உட்காரு. மினி, என் மகன் எங்க இருக்கா? உள்ளதான் இருப்பா, என்ன பண்ணி போய் பாரு. சரி மினி, சரி 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 சரி. தம்பி, நீங்களும் உள்ள போங்க. சரிங்கக்கா. அவளே இப்படிதான் இருக்காளுவே. படிப்பு இல்லாதவ. என்னமோ கலெக்டருக்கு படிக்க மாதிரிதான். ஒரு நாள் லீவ் போட்டு வர முடியாதாக்கா. ரொம்பதான் பாடம் காட்டியாளுவே. இந்த செல்லம்மா தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா இவ அதுக்கு மேல இருக்கா. இந்த அன்னபூர்ணியில எப்படி நடந்தவ இப்ப என்ன வரத்து வரா. மவளை இந்த வீட்டை கேட்டு கொடுத்தா தானே இந்த திமிரு. இல்லனா உன்னை படிக்க விழுந்து இங்க வந்து கிடப்பா. 1 மாசம் 2 மாசம் இங்கேயே கல்ய வெளியேன்னு விழுந்து கிடப்பா. நம்மளே போன்னு சொன்னாலும் போக மாட்டா. பூச்சக்காரன்னு தேட மாட்டாரு. இப்ப என்னவா சோறு இல்லாம கஞ்சி இல்லாம இடம் இதே மட்டும்தான் சோறுங்க மாதிரி. நம்ம என்ன புள்ளையும் புண்ணாக்கையுமா தின்னுட்டு கிடக்கோம். மூத்தால 5 பைசா செலவு இல்லாம கெட்டி கொடுத்துட்டால. ஆனா ரொம்ப ஆட்டமா இருக்கு. எப்படி இருந்தாலும் சின்னவளுக்கு கல்யாணம் முடிச்சுதானே ஆகணும் செலவு பண்ணி. அப்ப என்ன செய்யாதுன்னு நானும் பார்த்தேன். அம்மா சொந்தக்காரவி என்ன வீட்டுல விசேஷம் எடுத்து வச்சா வந்து வேலை செய்யணும். அதுக்கெல்லாம் வரது கிடையாது. நல்ல எல்லா வியாபாரம் பண்ண பிறகு பந்தாவ சேலை எடுத்து கட்டிக்கிட்டு சோட்டதுங்கள வாராவ. முன்னாடி காண மாதிரியே இப்ப இல்லையே. வர வர ரொம்ப மாறிட்டு. இது பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் முடிக்கணும் நானும் பார்த்தேன். மைனி, உங்க அம்மா வராவ. எங்கம்மையா? கிறிஸ்துமா, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கா? அப்பா எப்படி இருக்காவே? நல்லா இருக்கம்மா. ஏம்மா, அப்பா இங்க வரலையோ? வந்திருக்காவம்மா, இந்த சேர்ல உட்கார்ந்துருக்காவே. நான் தான் நீங்களும் இங்க இருக்கியான்னு பார்க்க வந்தேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கா? உன் பிள்ளைல எப்படி இருக்கு? நல்லா இருக்காவத்தே. சரிம்மா. கிறிஸ்து, அக்கால எங்கம்மா? ஏம்மா, அக்கா இங்க எங்கேயாவது வேலை பார்த்துட்டு கிடப்பா. உனக்குதான் அவளை பத்தி தெரியுமே. ஒரு நேரமும் சும்மா இருக்க மாட்டா. எல்லா வேலையும் தலையில இழுத்து போட்டுட்டு அவதான் செய்வா. கிறிஸ்துமா, நீயும் அக்காவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்க கூடாதம்மா. ஏம்மா, நீ வேற அவன் பெரியதமா இருக்கா. நீயும் மண்டபத்துல என்ன வேலை இருக்க போது? வீட்டுல வச்சிருந்தாலும் நம்மளுக்கு வேலை இருக்கும். இருந்தாலும் அந்த வேலை கவனிக்கணும். ஜூஸ் கீஸ் எல்லாம் கொடுக்கணும்லம்மா. எல்லாத்துக்குமே ஆள் இருக்குமா. அப்படியாம்மா? அக்கா இங்க இருப்பா. பொண்ணு ரெடி பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கேன். மைனி, நீங்க அவங்க அம்மா கூட பேசிட்டு இருங்க. நான் போயிட்டு பெரிய மைனி வர சொல்லி. சரி சொல்லுமா. ஏம்மா, நீ வந்து உட்காருமா. இருக்கட்டும்மா. நிச்சயம் நடக்கும்போது உட்காரதானே போறோம். ஆமா, மாப்பிள்ள நல்ல பையனா நல்ல இடமா பார்த்திருக்காவளம்மா. ஆமாம்மா, நல்ல இடம், நல்ல வசதியான இடம். அப்படியாம்மா? உன் சின்ன மாமியார் சொன்னாவ நல்ல இடம்னு. எது இருந்தாலும் கைய நல்ல பையனா இருக்கணும் பத்தியா. அப்பதான் அந்த பிள்ளை நிம்மதியா வாழ முடியும். நல்லா விசாரிச்சாவல? அதெல்லாம் விசாரிச்சிருப்பாவம்மா. என்கிட்ட சொத்து இருக்குன்னு சொல்லிட்டாவ. அப்படியாம்மா? ஆமாம்மா. சரிம்மா, நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம்தான். ஆமா, மாமியார் எங்கம்மா? பார்க்கவே இல்ல. சின்ன மாமியார தான் பார்த்தேன். ஒருத்தரும் கண்ணிலே படலையே. எங்கேயாவது நிப்பாவா? சரிம்மா. எல்லாரும் வந்திருக்காவல்ல? எல்லாரும் வந்திருக்காவ. ஆனது குழந்தை மட்டும் தான் வரல. ஏமா, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலமா. திடீர்னு இன்னைக்கு உடம்புக்கு சரியில்லை. வயிற்று வலி, வயிற்றலைச்சல்னு சொல்லிட்டு இருந்தாவ. அதனால அவரு வீட்டுலதான் இருக்காரு. ஐயோ, அவரை ஒத்தையில விட்டுட்டா வந்தீங்க.
ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பார்க்க கூடாதா? ஏம்மா அவரோட பொண்டாட்டி வீட்டுல தான் இருக்க, அந்த சரோஜினி அங்கதான் கிடக்கா, அவ பாத்துக்கிடுவாமா. அப்படியாம்மா? அந்த பிள்ளைங்க வரலையோ? ஆமாம்மா, அவள வரல. அவ புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவ எப்படிங்க வருவா? வீட்டுல இருந்தே அவரை பாத்துக்கிட்டு இருக்கா. சரிம்மா. பிள்ளைங்க அது இங்கதான் எங்கேயாவது கடந்து விளாண்டிட்டு கிடக்கும். நானே மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லை. இங்கே இருக்கியா? ஒரு வாட்டியை நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். வேண்டாம்பா, இருக்கட்டும். நிச்சயம் முடியட்டும், மெதுவா பிள்ளைகளை பார்த்து பேசிட்டு போறேன். ஏம்மா, நிச்சயம் முடிஞ்சானே கிளம்பி போகாத. எங்க வீட்டுக்கு வா, ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போயா. இல்லம்மா, அது நல்லா இருக்காது. நிச்சயம் முடிஞ்ச உடனே நாங்க போயிட்டு கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேணா வந்து தங்கியோம். சரிம்மா. என்னம்மா, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை உன்னை நல்லா பாத்துக்கிட்டியாலம்மா? அவர் நல்லா பாத்துக்கிட்டியாருமா. முன்னாடி மாதிரி சிரிச்சிடனே இப்பெல்லாம் பேசுறதே இல்ல. ரொம்ப அன்பா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்பாரு. அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போயிட்டுமாலாம் கேட்பாரு. நான் தான் படிக்கணும், எழுத வேண்டியிருக்கு, அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி வெளியே போகாம இருக்கேன். போறோம்மா, லீவ் கிடைக்கும் போது போறோம். அப்புறம் காலேஜுக்கு என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர்றது அவர் தான். ஆமாம்மா, காலேஜ் விடுற டைமுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துருவாரு. வந்து நின்னுட்டு வெயிட் பண்ணி நீ கூட்டிட்டு வருவாரு. ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. ஏம்மா, எப்ப பாரு ஏமா அதே சொல்லிட்டு இருக்கா? சொத்துலாம் இப்போதைக்கு எழுதி வாங்க வேண்டாம். அது அத்தைகிட்டயும் மாமா கிட்டயுமே இருக்கட்டுமே. அன்னைக்கே வேணும் சொல்லி தந்துட்டு போனே. இப்போ இருக்கட்டும் வரக்கட்டானே என்ன அர்த்தம்? இந்த வீட்ல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததானே நாட்டமே இதான். நீ என்னடா ஆத்திரியா பேசிட்டு இருக்கா? எப்போ இப்படி இருக்காங்க நீ? அம்மா சொன்ன மாதிரியே கொஞ்சம் விவரமா கேட்பாரு. சாரிம்மா, இப்போ அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். ஷில்பாக்கு நிச்சயம் நடக்க போகுது. ஆமாம்மா, கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை வசதியான இடமாமே. ஆமாம்மா, வசதியான இடம் தான். நாங்க எல்லாரும் நேர்ல போய் அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அப்படியே சரி நல்லா இருந்தா சந்தோஷமா. அப்பா எங்கம்மா? அப்பதானே நீங்க அங்க இருப்பாங்க. நான் ஒண்ணு பார்த்தேன், நீங்க வந்தேன். சரிம்மா, பாபி நிச்சயத்தை பாப்போம். சரிம்மா.